கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சியோன் ஒரு தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சியோன்ல ஒரு 10வது செய்தியாக இன்னைக்கு தியானிக்கிறோம். சியோன் பெரியவர். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கருத்தும் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபரபரா உபரபா உபரபரா ரிக சகரகரகரகரா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். இகிரவா இகிரவா இகிரவரா இப்பரவா இவரவரா இகரகரகரகரகரா. பாவத்தினாலே மரித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. இபிராவா இபிராவா இபிரவரா இகரவா இகரவரா இகினகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். யா தானை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். இலிபாரா இலிபாரா இலிபரரா இப்பரபா இவரவரா இகரகரகரகரகரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. அலரவா அலரவா அலரவரா அகரவா அகரவரா லிக சகரகரகரகரா. எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாத் பிரைஸ்லார். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது சியோன். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே 12வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு போர்ஷன் தியானித்தோம். இன்னைக்கு அடுத்த போர்ஷன் பார்க்கிறோம். யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனம், சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே. இதை நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். சியோனிலே வாசமாய் இருக்கிறவளுக்கு நம்ம போனது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார். அந்த பெரியவர்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் சியோனுக்கு போயிருக்கிறோம். இந்த செய்தி சியோனை குறித்த தொடர் செய்தி. பெரியவருக்கு கிரேட். ஏன் பெரியவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் குடும்பத்திற்கு பெரிய காரியங்களை செய்கிறார். என் குடும்பத்திற்கு பெரிய சாகரங்கள். ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம், ஏன் அவர் பெரியவர், எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என் குடும்பத்திற்கு. ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே. அந்த பெரியவர் குடும்பத்தை பார்க்கிறார். நான் பிளஸ் என் பிள்ளைகள். சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலர்களுக்கு அடையாளங்களாகவும் அற்புதம். அடையாளம்
அற்புதமாக இருக்கிறோம் அப்படின்னா என்னங்கிறத அன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். இந்த வசனத்தை ஆவியானவர் எங்க எடுத்துக்கொண்டு போய் எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வருகிறார். வாசிப்போமா? இது ஆவியானவர் இந்த வசனத்தை பெரியவர்ங்கிறதற்கு முக்கியமான காரணம் அவர் மாம்சத்துல வந்த கடவுள். ஏசாயா 2வது அதிகாரம் 13 எபிரேயர் 2:13 நான் அவரிடத்திலே நம்பிக்கையா இருப்பேன் என்று இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். யார் சொல்ற? ஏசாயா. அங்க இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். எதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆதலால் கனெக்ட் பண்றாங்க 13 பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவர்களாக இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவராகினார். மரணத்துக்கு அதிகாரமான பிசாசனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. எதற்காக அவர் பெரியவர்னா, ஒரு குடும்பத்தை பார்க்கணும். நம்முடைய குடும்பம்ங்கிறது ஒரு யூனிட். அந்த யூனிட்டுக்குள்ள நான், என் மனைவி, என் மகள் டீனா, இந்த 3 பேர் சேர்ந்து அடையாளங்களாகவும் அற்புதங்களா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் மகள் செய்தி சொல்றதுல கிளாசிக்கா செய்தி சொல்றான். ஒரு தடவை எங்க தோட்டத்துல அவளை திடீர்னு ஒரு செய்தி சொல்ல கூட்டாங்க. பைபிள் வச்சிருப்பா, அங்க ஸ்பாட்ல இருந்து செய்தி சொல்றான். என் மனைவி சொல்றாங்க, அவள்கிட்ட எப்படி செய்தி சொல்லணும்னு கேட்டுக்கோங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதான் அடையாளங்களாகவும் அற்புதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, இதுல தொடர்ந்து நம்ம வாசிப்போமா? எபிரேயர் 2வது அதிகாரம் ஜீவா 15 ஜீவா காலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமையா இருந்தவர்களை விடுதலையாக கூடி அப்படியானார். விடுதலையாக அது நீங்க மரண பயம். நம்மளுடைய பிரேயர் சொல்ல கோட் ராஜின்னு ஒரு பொண்ணு இருந்தா, கல்யாணம் அவ செட்டில் ஆயிட்டான். அந்த பொண்ணு பிரேயராளுக்கு வரும்போது அவ சொல்லுவா, சார் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசு வரையறதுக்கு முன்னாடி ராத்திரி படுக்கும்போது ஒரு பயத்தோடய படுக்கும். ராத்திரி செத்து போனா நான் எங்க போவேன்னு ஒரு கேள்வியை மனதில் இருக்கும். அந்த பயமே கிடையாது. இயேசுடைய பாவத்தை மன்னித்தார், நான் பரலோகத்துல ஆண்டவர் மடியில இருக்கேன். இதுதான் நானும் என் பிள்ளை. இந்த பிள்ளைல யாருன்னா என்னுடைய மாமிசத்துல பிறந்த பிள்ளைகள் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்தா தான் என் பிள்ளைகள். சரி, இதில் முதல் குறிப்பு, ஏன் அவர் பெரியவர். 2வது குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 24வது அதிகாரம் 23வது வசனம். ஏன் அவர் பெரியவர். ஏசாயா 24:23 ஆளுகை செய்கிறார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலே ஆளுகை செய்வதால். ஆளுகைதான் சீயோன் மலை. கனெக்டட் சீயோன் மலையை தான் நம்ம பார்க்கணும். என்னுடைய ஒரு சொந்தக்காரர் ஆளுகை. கொஞ்ச நாளைக்கு மினிஸ்டரா இருந்தோம். அம்மா ஜெயலலிதா காலத்துல பயங்கர பவர். மினிஸ்டர்லாம் வாடா படம் தான் சொல்லுவார். எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்க பவர்ல இருக்கும்போது நான் அத்தான பார்க்க வந்திருக்கேன். ஒரு நாள் அவர் சீட்டு கிழிஞ்சிருச்சு. அவர் கார்ல போயிட்டு இருக்காரு, கவர்மெண்ட் கார்ல. நியூஸ் வருது, சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆளை வண்டியை நிப்பாட்டி அவர் இறங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு மரியாதைக்கு உன்னுடைய ஆளுகை முடிஞ்சிருச்சா, இறங்கிது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இவர் 21வது வசனத்துல ஆளுகை செய்வர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை விசாரி. 2 காரியம். அவருக்கு பரலோகத்திலேயே வல்லமை இருக்குது, பூமியிலே வல்லமை இருக்கு. இவர் பெரியவர். முதல், என் குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். 2வது, அவர் ஆளுகை செய்தார். 23வது வசனம். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால். தொடர்ந்து செய்கிற ஆளுகை. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
சூரியன் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அப்படியே மூப்பர்களுக்கு முன்பாக மகிமைந்தார். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். 1000 வருட அரசாட்சியில் ஏசாயா 30வது அதிகாரம். ஏன் நாணமடையும்னு கேட்டீங்கன்னா 30:26வது அதிகாரம். இங்க ஆளுகையை குறித்த அடுத்த வெளிச்சத்தை பொறுத்த ஒரு காரியம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. அடிக்காயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பாதையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு புரியாத காரியம் நடந்திருக்கும், நம்மளால பதில் கிடைக்காத காரியம். ஆனா அன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும். நாளிலே சூரியனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல. சூரியனுடைய வெளிச்சம் 7 எத்தனையா இருக்கும், 7 times. இப்ப அடிக்கிற வேலையை நம்மளால தாங்க முடியுது. ஆனா இது என்ன சூரியன்கிறது நான் உங்களுக்கு பதில் காட்டுறேன். இது என்ன சூரியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் யார்? ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம நாணமடைகிற சூரியன் சந்திரன்கிறது இங்க பார்க்கணும். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு தராமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமை. நித்திய வெளிச்சம் ஒரு நாள் வரும். நம்ம அந்த சூரியன், நீதியின் சூரியனா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போப்போம். அன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். காரணம், நமக்கு அவன் ஒரு விசேஷமா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரி, நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே எல்லாத்துக்குமே நம்ம ஒரு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 9வது அதிகாரம் 11வது சங்கீதம் 9:11. சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி. சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி. ஒரு குட்டி கதை சொல்றேன். கதை சொல்லி நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாய் கால் அடிபட்டு அது கால் உடஞ்சிருச்சு. ஒரு ஆள் அந்த நாயை தூக்கிட்டு ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு வந்து, சார் ரோட்ல பார்த்தேன் சார், நடக்க முடியாமல் இருந்துச்சு, நீங்க கொஞ்சம் பாருங்க சார். அவரு ஒரு வெட்டினரி டாக்டர்ல அதுக்கு சில சிகிச்சைகள் கொடுத்து காலை நேராக்கிட்டார். சில நாட்கள் கழிச்சு யாரோ அவர் கதவை தட்ட சத்தம் கேட்கிற, டாக் 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 டாக். பார்த்தா அந்த இது சரி பண்ண நாய் காலில் அடிச்சு உடைக்கப்பட்ட ஒரு நாயை கூட்டிட்டு. இந்த நாய்க்கு தெரியுது இவரால ஏன் காலை சரி பண்ணாரு. ஒரு நாய்க்கே தெரியுது. நம்ம அப்ப எத்தனை பேரை ஆண்டவருக்கு சொல்லணும் பாருங்க. அதனாலதான் சீயோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனபடி அவர் செய்களை ஜனத்திற்குள் அறிவியுங்கள். ஜனத்துக்குள் அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான் சொல்லுவார். சுவிசேஷம் அறிவிக்கிறது என்மேல் விழுந்த கடமை. நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. இது 3வது குறிப்பு. 4வதாக ஒரு குறிப்பை பார்க்க போறோம். அது என்ன கேட்டீங்கன்னா, சங்கீதம் 68வது அதிகாரம் 16வது 68:16. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமா இருக்க தேவன் விரும்பினார். ஆம், இதை கர்த்தர் என்றென்றைக்கும் வாசமா. பர்வதங்கள் துள்ளுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம். அங்க தேனி இயேசு பண்ணிக்கு சில வருஷங்களுக்கு போறதில்லை. அப்ப ஒரு பொண்ணு அவ அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன நடக்குது. நிறைய பேர் அபிஷேகம் கிடைக்குது, அப்படியே ஜம்ப் பண்றாங்க. இவ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறவ மேல ஆண்டவர் இறங்குறாரு, தூக்கி விழுகிறா, ஒரு இடத்துல உருள்றா, சாட்சி சொல்றா. நான் இதெல்லாம் ஜோக்கு மக்கள் நினைச்சிட்டு கிண்டலா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் மேல இறங்கினாரு, தூக்கி விழுந்துட்டேன். இது நான் எல்லாம் செய்யலைங்க. அது இதாங்க
இந்த பர்வதம் போல உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்திலே, பர்வதையாக பெருமை, பெருமை உள்ள நபர் எவ்வளவு பெருமை உள்ள இறங்கினாதான் தூக்கி அடிச்சுவாரு, அவரை நிப்பாட்ட முடியாது. சரி, 20வது வசனத்தை வாசிக்க. 68:20. நம்முடைய தேவனாகிய ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பை விடுதலை ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்களாகும் வழி. மரணத்துக்கு நீங்களாகும். எப்பவுமே ஒரு மனிதன் பிறந்தால் அவன் மறிக்கணும். அவன் மறிக்கும் போது அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் இங்கே கண்களை மூடுறேன், பரலோகத்தில் என் கண்களை திறப்பேன்னு சொல்லி. இது யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு மரணத்தில் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். மரணத்துக்கு நீங்களாகும் வழி ஒண்ணுதாங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 68வது அதிகாரம் 19வது வசனம். சரி, 20. நம்முடைய தேவனாய் தேவனாக்க ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்களாகும் வழி. அது வழி நானே வழியும் சத்தியம். இந்த வழியாக போனா என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது முதல் வசனம். உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனத்தில் விசுவாசமால் கலங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது. அன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா மரணத்துக்கு நீங்களாக்குற வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமா இருக்கு. 2வது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தும் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்திற்கு நம்ம போறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி என்று நம்ம அறிக்கை செய்யணும். இது பிரசனம். 5வதாக ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அது என்னன்னா, ஏன் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சங்கீதம் 133. சங்கீதம் 133 3வது வசனம். ஆக என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு நாம பார்க்கிறோம். எர்மோன் மேலும் சீயோன் பருவத்திற்கு, நம்ம சீயோனத்தை பார்த்துக்கணும், பருவத்திற்கு மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்குது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆசீர்வாதங்கிறது அநேகர் இது என்னுடைய ஆசீர்வாதம் நினைப்பாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நபரை தெரியும். அவருடைய வேற பிசினஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பிசினஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸி. இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த காலத்தில் அவர் என்கிட்ட சொல்லுவார், அண்ணே ஒரு வண்டி வாங்கினேன், எனக்கு ஃபோன் மேலே ஃபோனு, என்ன உங்கள் வண்டியில் போனால் எனக்கு ராசியாக இருக்குது, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு 2வது வண்டியை வாங்கிட்டேன். 2 டாக்ஸி ஓடுதுன்னு. நீங்கள் 4-5 காரை வச்சுருக்கீங்க, யாராவது கேட்டா என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் அவர் வண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வண்டி ஓங்கி அடிச்சு பாதி வண்டி காலி. நியூஸ் வந்துச்சு. சோகமா போறாரு. போய் ஒரு இறக்கறதுனால இவர் வண்டியை நிப்பாட்டிட்டு அதங்க பார்க்க போற இடத்துல பின்னாடி இருந்து ஒரு வண்டி அடிச்சு இந்த 2வது காரு சப்பளிக்கிடுச்சு. இது அதுல மோதி. அதுதான் நான் பார்த்தேன், ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இப்ப பாருங்க, அவரை மறந்துருக்க. அங்கே இங்கே இல்ல, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனும் கட்டளையிட்டு இருக்கிறார். இது என்னதுக்கு கட்டளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு பார்ப்போம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னாகும்
6வது அதிகாரம். இதுதான் ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதம் கிடையாது. 23. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, இப்படித்தான்ப்பா நீ ஆசீர்வதிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு நம்ம ருட்டீன் லைஃப்ல எல்லாம் தெரியாது. இன்னைக்கு காலையில் திருவனந்தபுரத்துலேருந்து காரில் கிளம்பி வரோம். விருந்தினர் வந்து சேர்றது வேற, இதுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 4வே வந்துருச்சு. எதிர்த்தெல்லாம் கார் வர்றது கிடையாது. இந்த பக்கம் ஒரு லேன், அந்த பக்கம் ஒரு லேன் போயிட்டே இருக்கு. ஆனால் கார் போகிற ஸ்பீடு கூடிருச்சு. உள்ள ஒரு பயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தில் பாதுகாப்பு வந்துருச்சுங்க. 2வது குறிப்பை பார்ப்போம். 20. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசித்து உன்மேல் கிருபையாக. முகம் பிரகாசிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பார்க்குறவங்க நீங்கள் ஜெபிக்கிறவங்க சொல்லலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் சகோதரி, அவள் என்னோட வயசு கூட்டினாங்க. அவங்க ஒரு 3 தலைமுறையாக எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அவங்க தாத்தா எங்கள் அப்பாவுடைய பேஷண்ட், அவங்க அப்பா எங்கள் அப்பாவுடைய பேஷண்ட், இந்த பொண்ணு அடுத்த தலைமுறைலாம் என் பேஷண்ட். ஒரு நாள் என் பக்கத்தில் உட்காந்து இந்த பொண்ணு சொல்கிறான், டாக்டர் உங்களை பார்த்தா ஜெபிக்கிறவங்கன்னு யாராலும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதியா விட்டிருக்கு. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கிடவும். ஒரு காலத்துல துணிகரமான பாவியா இருந்தேன். என்னைய ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ஜாப் பண்ணுறோம். சரி, அடுத்த குறிப்பு 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டளை. சமாதானம் கட்டளை ஆகாது. ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன். ஏன் கட்டளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சீஃப் மினிஸ்டர் ஒரு ரூல் போடுறார், அது கட்டளை ஆகுது. ஆலோசனை செய்துதான் ஆகணும், எஸ்கேப் ஆக முடியாது. இந்த கட்டளை நம்ம பார்க்கணும். 6வது குறிப்பாக ஏன் அவர் பெரியவர், இதற்கு பதில் பார்க்க போறோம். ஏன் நம்முடைய தேவன் பெரியவர் எடுத்துக்கொள்ளாமா? செப்பனியா 3வது அதிகாரம் 19வது வசனம். செப்பனியா 3:19 பக்கம் 10:89. ரைட். ஏன் அவர் பெரியவர்? செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். நடுவில் வந்தார். நடுவில் வந்துச்சு. என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறான்னா, தீங்கை காணாதிருப்பாய். அது அங்கதான் இருக்கும், நீ பார்க்க முடியாது. ஆகார் தண்ணி எல்லாம் காலியாச்சு. பிள்ளை அழுகிறது. ஆண்டவர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆகாருடைய கண்களை திறக்கிறார். ஊற்று இருக்கிற தண்ணி எடுத்து கொடுங்கிறார். இதை காண்கிற தேவனை நான் கண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உன்னை பார்க்க வைப்பார், உன்னை பார்க்க வைக்க மாட்டேங்கிறார். அது எதை பார்க்க வைக்க மாட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கண்களில் தீங்கு பார்க்க முடியாது. ரைட். இது 6வது. 7வது ஒரு குறிப்பை பார்க்க வரும். சகரியா 2வது அதிகாரம் 10வது. சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, அதான் நம்முடைய கீவார்த்தை, கம்பீரித்து பாரு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் நடுவிலே வாசம் பண்ணும். வாசம் பண்ணுகிறதுனால என்ன ஆசீர்வாதம்
12வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்ப இயேசுத்து. யூதா யார்? நான் தான் அந்த யூதா. துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நம்ம துதிக்கிறதுக்கு துதிக்க 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 நம்ம நடுவில் வந்துடுறோம். இப்போ யாரும் சொல்றது கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு சிலர்லாம் டைரக்டாக இங்கே பாடக்கூடாது, உங்கள் வாய்ஸ் சரியில்லை, உங்கள் டியூன் சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 2 காரியங்க. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர், நான் துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் இறங்குது. அவர் துதியின் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். அவர் என்ன செய்யறார்னா, திரும்பவும் 8வது அதிகாரம் 1 வசனத்துல, தீங்கை காண்பது ஆக்கினை அகற்றுகிறார். ஆக்கினை அகற்றுவது குறித்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ரோமர் 8வது அதிகாரம் 'ஏன் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8:1, ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். பிளஸ் என்ன? நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கணும். மைனஸ் என்ன? மாமிசத்தின்படி நடக்கூடாது. சரி, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த செய்தியை முடிக்கப்படுறார். அவர் பெரியவர். லூக்கா 11வது வசனம். இப்பெல்லாம் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு காமிச்சேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 11வது அதிகாரம் 31. லூக்கா 11:31. தேன் தேசத்து ராஜஸ்ரீ சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியில் வந்தார். இதோ சாலோமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலோமோன் தான் ஞானத்துல பெரியவர், ஆனா இருக்கிறார். சாலோமோனிலும் பெரியவர் இருக்கிறார். 32. யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினைவு பக்கத்தில் மனதில் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யார் யாரோட பெரியவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலமோன், யோனா. அவர் ஏன் பெரியவர்? அவங்களால செய்ய முடியாத காரியத்தை நமக்கு செய்கிறார். யோனாவால செய்ய முடியாது, சாலமோனால செய்ய முடியாது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். இதை பார்த்து இந்த செய்தி முடிக்க என்ன நமக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம ஒரு குறிப்பை பார்க்கிறோம். ஆகையால் சகோதரன், நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு, பரிசுத்த ஸ்தலத்துல நம்மளால பிரவேசிக்க முடியாது. பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒருக்கா பிரசனம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான நமக்கு உண்டவனவன். நமக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர் விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஒரு பாதை உண்டு பண்ணிருக்கார். அது என்ன பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரியன் ஒரு நமக்கு இருக்கிறார். நமக்கு அவர் இருக்கிறார். தைரியமா போகலாம், பயம் கிடையாது. ஜபிச்சு படிப்போமா? மக இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ஐயா. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர் ஐயா. இந்த மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.